ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, குஜராத் ஜெயின்ஸ் உமன்ஸ்க்கும் யூபி வாரியர்ஸ் உமன்ஸ்க்கும் இடையே நடக்க போகிற விமன்ஸ் பிரீமியர் லீகோட தேர்ட் மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த பர்டிகுலர் மேட்சும் பார்த்தீங்க அப்படின்னா சேம் கதம்பி ஸ்டேடியம், ஸோ வடோரோடாவில் தான் வச்சு நடக்க போகுது. 15th இல்லை 16th February ஈவினிங் 7:30 மணிக்கு இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ டேட் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தப்பாக இருக்குது, மிஸ்டேக்காக இருக்குது. ஸோ ஓவரால் நம்ம பார்க்கல ஆல்ரெடி ஜிஜி உமன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மேட்சை வந்து லூஸ் பண்ணியிருக்காங்க அகேன்ஸ்ட் ஆர்சிபி. நிறைய மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த கேம் ஒரு ஃப்ரெஷ் கேம் அப்படின்னு சொல்கிற மைண்ட் செட்காக பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் வர போகிறாங்க, ஸோ எந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா யூபி வாரியர்ஸை பீட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் கமெண்ட்டில் நம்ம பின் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ லிங்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டீம்ஸ்லேருந்து கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ புதுசாக நம்ம சேனலுக்குள்ளே வாரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபி வரப்போகுது. ஐபிஎல்லேருந்து கண்டினியூஸாக இன்னும் ஒரு 4 to 5 monthsக்கு கிரிக்கெட் நம்ம கூட இருக்க போகுது. ஸோ எல்லா மேட்சஸ்க்குமே வந்து ப்ரெடிக்ஷன் வீடியோஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா டீம்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ லிங்க்கை கிளிக் பண்ண மறக்காமல் டெலிகிராமில் ஜாயின் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகிறோம். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் ஒரு மேட்ச் நடக்குது 14th February ஜிஜி வாரியர்ஸ்க்கும் அடுத்து பார்த்து ஜிஜி உமன்ஸ்க்கும் ஆர்சிபிக்கும் உமன்ஸ்க்கும் இடையே நடந்த மேட்ச்சில். ஸோ இந்த கிரவுண்டு பார்த்திங்க அப்படின்னா ஸ்பின்னர்ஸ்க்கு ஒரு நல்ல விக்கெட்டாக இருக்கும். ட்ரை சர்ஃபேஸ் அண்ட் ஃப்ளாட்டாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ லோ பவுன்ஸ் இருக்குது, பால் நல்லா டேர்ன் ஆகுது அப்படிங்கிறதும் தெரிய வருது. நல்ல பேட்டிங் ட்ராக்கு. ஸோ பேட்ஸ்மேன்ஸ் நல்லா ஹார்ட் ஹிட்டிங் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன்ஸ்க்கு இந்த பிச்சு ஒரு சூப்பரான பிச் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இது வரைக்கும் ஒரு போட்டிகள் நடந்திருக்கு, அதில் சேஸ் பண்ண டீம் வின் பண்ணியிருக்காங்க. அதுவும் 190க்கு மேலே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ விக்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் பேஸ் பவுலர்ஸ்க்கு 4 விக்கெட்டும் ஸ்பின்னர்ஸ்க்கு 5 விக்கெட்டும் கிடச்சிருக்கு. ஸோ ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் பால் ஸ்கோர் 160லேருந்து 180, அதுக்குள்ளே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஹை ஸ்கோர் ஆர்சிபி உமன், லோ ஸ்கோர் குஜராத் ஜெயின்ஸ் உமன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு கேமோட ரிசல்ட் தான் இது. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பேஸுக்கு 2, ஸ்பின்னர்ஸ்க்கு 3 விக்கெட்டு, செகண்ட் இன்னிங்ஸில் பேஸுக்கு 2, ஸ்பின்னர்ஸ்க்கு 2 அப்படிங்கிற மாதிரி விக்கெட்ஸ் வந்து விழுந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. பட் ரன்ஸ் நல்லா வருது இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும். பேட்டிங் ஆல்ரவுண்டர்ஸ்க்கு நீங்கள் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும்னு தெரிய வருது. ஸோ பேஸ் பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாகவே 4 விக்கெட்ஸ் தான் விழுந்திருக்கு. அதுவும் மீடியம் ஃபாஸ்ட்டாக போடக்கூடிய பவுலர்ஸ். எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்ல போனோம் அப்படின்னா ஷிகா பாண்டே இன்றைக்கி மேட்ச் ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க டெல்லிக்காக. ஸோ அந்த மாதிரியான பவுலர்ஸ்க்கு இந்த பிச்சு ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பின்னர் ஸ்டேப்பில் லெக் பிரேக் 2, ஆஃப் பிரேக் வந்து 3 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இது வரைக்கும் எடுத்திருக்காங்க. இப்போ பிளேயிங் லெவன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆஷ் கார்னர் வந்து கேப்டன்சி பண்ணியிருக்காங்க, இந்த சீசனில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பிளேயிங் லெவனில் பெத் 3, லாரா ஒல்பார்ட் தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. தயாலன் ஹேமலதா, ஆஷ் கார்னர், டியாண்ட்ரா டாட்டின், ஹர்லின் தியோன். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா ஷப்னின் ஷைக், அடுத்து தனுஜா கன்வர், ஸோ சத்கேரி, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிரியா மிஸ்ரா, லாஸ்ட்டாக கஷ்வி கௌதம். ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா ஜிஜி வாரியர்ஸோட ஒரு எக்ஸ்பெக்டட் பிளேயிங் லெவனாக இருந்திருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இது வரைக்கும் டாப் 5 வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இந்த டீம் பொறுத்த வரைக்கும் இந்த 5 பிளேயர்ஸுமே உங்களுக்கு ஃபேண்டசிக்கு ரொம்ப முக்கியம். இதில் ஹேமலதா மட்டும்தான் எல்லோரும் கம்மியான பர்சன்டேஜ் ட்ரை பண்ணுவாங்க. அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 7 கேம்ஸ் கிட்ட இருக்குது இந்த சீரீஸில். ஃபைனல் வரைக்கும் போனாங்க அப்படின்னா ஒரு 4 கேம்ஸ் வரைக்கும் ட்ரீம் டீமில் நல்ல பாயிண்ட்ஸோட தயாலன் ஹேமலதா வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அது நமக்கு பிரச்சனை இல்லை. பட் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை ஹர்லின் டியோவில் ஆரம்பித்து ஸோ கஷ்வி கௌதம் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு ப்ராப்ளம் வந்து இருந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 பிளேயர்ஸ் கிட்டே இருக்காங்க. ஓவரால் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த 6 பிளேயர்ஸில் மினிமம் பார்த்திங்க அப்படின்னா 2 பிளேயர்ஸ் வரைக்கும் நல்ல பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்க போகிறாங்க. அவங்கள பற்றி நம்ம கீழே டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபுல் 4 ஓவர்ஸ் கோட்டா பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு யாரெல்லாம் போல் பண்ணுவோம் அப்படின்னா டியாண்ட்ரா டாட்டின் லாஸ்ட் மேட்ச் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே போல் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆஷ் கார்னரும் போல் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ மற்றபடி இருக்கக்கூடிய பவுலர்ஸ்லாம் கம்மியான ஓவர்ஸ் தான் போல் பண்ணுறாங்க. தனுஜா கன்வர் லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் டீசெண்டாக 3 overs 29 அப்படிங்கிற மாதிரி மற்ற பிளேஸ் கூட கம்பேர் பண்ணி தான் கொஞ்சம் எக்கனாமிக்கலாக போல் பண்ணியிருந்தாங்க. பட் ஓவர்ஸ் பெருசாக கொடுக்கல. இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வித் பர்சன்டேஜோடு பிக் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பெட் 3, விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இருக்குது, டபுள் ஆப்ஷன் பேரும் கூட. ஹெட்டில் ஃபஸ்ட் பேட்டிங்கில் 90 ஆவரேஜ் வச்சுருக்காங்க. வெனியூவில் ஒரு மேட்ச் ஆடி 56 ஆவரேஜாக ரெக்கார்ட் வச்சுருக்காங்க. ஸோ ரீசன்ட் ஃபார்மே லாஸ்ட்டு 4 கேம்ஸில் 5 கேம்ஸில் 350, அதில் 1 கிட்டத்தட்ட செஞ்சுரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ நல்ல பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு. பேட்டிங் ஃபஸ்ட்டு சிவிசி நல்ல ஆப்ஷனாக இருக்கும். லோரா ஒல்பார்ட்டுமே உங்களுக்கு பேட்டிங் ஃபஸ்ட்டுக்கு மஸ்ட் பிக்காக இருக்கணும். ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் பொறுத்த வரைக்கும் ஹெட்டில் 29 ஆவரேஜ் வச்சுருக்காங்க. வெனியூ பொறுத்த வரைக்கும் 6 ரன் ஃப்ளாப்பு. பட் இருந்தாலும் பேட்டிங் ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும்.
நெக்ஸ்ட்டு தயாளன் ஹேமலதா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட் பொறுத்த வரைக்கும் 40 ஆவரேஜ், 4 மேட்ச் ஆடி 80 ரன் அடிச்சிருக்காங்க. வென்யூவில் 4 ரன் தான் ஆவரேஜ். ஸோ பர்சன்டேஜ் 11. கிராண்ட் லீக் பிக் பண்ணுறவங்க பேட்டிங் ஃபஸ்ட்டு நம்பிக்கையாக ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஆஷ் கார்னர் போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணுங்கள், நம்பர்ஸ் பார்க்க வேண்டாம். ஸோ ஓவரால் நம்ம பார்க்கல சிவிசிக்கு ஒரு எலிஜிபிளான பர்சனாக இருக்காங்க. பேட்டிங்லேயும் ரீசெண்டாக நல்லா டச்சில் இருக்காங்க. அடுத்ததான் நான் மேலே சொன்ன மாதிரி தான் டியாண்ட்ரா டாட்டின் இது வரைக்கும் உமன்ஸ் பிரீமியர் லீக்கில் ஒரு மேட்ச் தான் ப்ளே பண்ணியிருக்காங்க. நல்ல பர்ஃபார்மன்ஸ், 25 ரன்ஸ் ஒரு விக்கெட் அப்படிங்கிறது. 25 ரன்ஸுமே நல்ல ஸ்ட்ரைக் ரேட் 13 பால் அடிச்சிருந்தாங்க. ஸோ போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். டபுள் ஆப்ஷன் பிளேயரும் கூட. இவங்களை கேப்டன் வைஸ் கேப் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட் பால் பண்ணி செகண்ட் பேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதிக ப்ரியாரிட்டி கொடுத்து சிவிசி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஹர்லின் டியூல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஹெட்டில் 68 ரன் தான் அடிச்சிருக்காங்க. ஸோ பர்சன்டேஜ் வைஸாக 15 ரன் ட்ரை பண்ணியிருக்காங்க. மேலே அதாவது நம்பர் 3, நம்பர் 4 ஆடுற மாதிரி 11 வந்தால் மட்டும் இவங்களை ட்ரை பண்ணலாம். மற்றபடி ஸ்கிப் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக சிம்ரன் ஷேக் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வெளியில் மேட்ச் ஆடி 11 ரன் அப்படிங்கிற மாதிரி ஆவரேஜ் வந்து ரெக்கார்டாக இருக்குது. பெருசாக ரன்ஸ் எதுவும் வரல. 3% தான் பிக் பண்ணியிருக்காங்க. கிராண்ட் லீக் ட்ரை பண்ணலாம் ப்ரோ அப்படின்னா ஸ்ட்ரைட்டாகவே ஸ்கிப் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக தெரிய வருது. அடுத்ததான் 30% வந்து தனுஜா கன்வெர்ட் ட்ரை பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸு. ஸோ ஹெட் பொறுத்த வரைக்கும் செகண்ட் பவுலிங்கில் 3 விக்கெட் எடுத்திருக்காங்க. வெனியூவில் செகண்ட் பவுலிங்கில் கொஞ்சம் ஒஸ்ட் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் தான் இருந்திருக்கு. பட் ரீசெண்டாக நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு. ஸோ ஜிஜி உமன்ஸ் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் வந்து விக்கெட்ஸ் கொடுக்காம ஆடின ரீசனுக்காக இவங்களுக்கு பேட்டிங் வரல. ஸோ இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் க்ளோஸாக போகும். யூபிஆர்எஸ் பார்த்திங்க அப்படின்னா பேட்டில் வைஸாக நல்லா இருக்காங்க. ஸோ கொஞ்சம் பேட்டில் வைஸாக பார்த்திங்க அப்படின்னா விக்கெட்ஸ் போகும். டெத் வரைக்கும் மேட்ச் வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா ஸோ தனுஜா கன்வரோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சயாலி சக்கரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த கிரவுண்டில் ஒரு மேட்ச் ஆடி 11 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ 11 எக்கனாமி வந்துருக்கு. 3 ஓவர்ஸ் கிட்ட போல் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போயிருந்தாங்க. பட் ரீசெண்டாக விக்கெட்ஸ் காலமில் கொஞ்சம் நல்லாவே இருந்திருக்கு. ஸோ போலிங் ஃபஸ்ட் வந்து நீங்கள் இவங்களை கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரைட் ஆம் மீடியம் பேஸ் பவுலரும் கூட. பிரியா மிஸ்ரா லெக் பிரேக் பவுலர் குவாலிட்டியாக போல் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் அந்த டெத்தில் கொடுத்த ஓவர்ஸ், அந்த ஒரு ஓவர் அந்த ரிச்சா கோஸ்க்கு போல் பண்ண ஓவரை தவிர்த்து மற்ற ஓவர்ஸ் எல்லாமே நல்லா எக்கனாமிக் வைஸாக போல் பண்ணியிருந்தாங்க. விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி இருக்கான்னு கேட்டால் எஸ் இருக்குது. பட் ரீசன் ஃபார்ம் மோஸ்ட்டாக இருந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. 13% ஒர்த்தானா செகண்ட் பவுலிங் நீங்கள் கன்சிடர் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து கஷ்வி கௌதம். ஸோ பெரிய பர்ஃபார்மன்ஸ் எதுவும் இல்லை. ஓவர்ஸும் கொடுக்க மாட்டுறாங்க. ஸோ ஸ்கிப் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக தெரிய வருது. ஸோ இப்போ பெஞ்ச் பிளேயர்ஸ் பொறுத்த வரைக்கும் லிச்ஃபீல்டு, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஷப்னின் ஷஹீல், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கிப்சன், மேக்னா சிங், கஷ்யப், ஃபலுமட்டி, லாஸ்ட்டாக நைக். ஸோ இதான் பார்த்திங்க அப்படின்னா பெஞ்ச் பிளேயர்ஸாக இருக்காங்க. இதில் மோஸ்ட் ப்ராபபிளி இந்த 7 பிளேயர்ஸில் உங்களுக்கு எந்த பிளேயர்ஸை நீங்கள் உங்களோட கிராண்ட் லீக் டீமில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா ஸோ சப்னின் ஷேக் பார்த்திங்க அப்படின்னா ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். லிச்ஃபீல்டு ப்ளே பண்ணாலும் அவங்களையும் நீங்கள் கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இப்போ பிளேயர்ஸோட பேட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பெட் 3 அலனா கிங் வந்து 2 முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. எக்கில்ஸ்டன் 2 முறை, தீப்தி சர்மா 2 முறை, தாஹிலா மெக்காத்து 1 முறை, சர்வானி 1 முறை, ராஜேஸ்வரி கெய்க்வாட் பார்த்திங்க அப்படின்னா 2 முறை அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஹேமலதாவை அத்தப்பட்டு மட்டும் 2 முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. லோரா ஒல்வார்ட்ட அலனா கிங் 1 முறை, எக்கில்ஸ்டன் 5 முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. தீப்தி 3 முறை, சர்வானி 1 முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கடுத்தபடியாக ஆஷ் கார்னரை கிங் 2 முறை, அக்கில்சன் 2 முறை, தீப்தி சர்மா 4 முறை, அட்டப்பட்டு 1 முறை, ராஜேஸ்வரி கெய்க்வாட் பார்த்திங்க அப்படின்னா 2 முறை அப்படிங்கிற மாதிரி விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கடுத்தபடியாக டியாண்ட்ரா டாட்டின், அலனா கிங் 2 முறை, அக்கில்சன் 4 முறை, தீப்தி அடுத்து சமாரி அட்டப்பட்டு ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. ஹர்லின் டியூல் பொறுத்த வரைக்கும் எக்கில்ஸ்டன் 1 முறை, சர்வானி 1 முறை, ராஜேஸ்வரி கெய்க்வாட் பார்த்திங்க அப்படின்னா 2 முறை அப்படிங்கிற மாதிரி வந்து விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. நான் மறுபடியும் சொல்கிற விஷயம் இதுதான், என்னை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட ஒரு 20 மினிட்ஸ் அப்படிங்கிற டைமுக்குள்ளே நான் ஃபுல் ஸ்டாட்ஸையும் கவர் பண்ணணும். ஸோ அதனால் இந்த பிளேயர் பேட்டில் என்னால் ரீட் பண்ண மட்டும்தான் முடியும். உங்களுக்கு நோட் பண்ணணும் அப்படின்னா பாஸ் பண்ணி நீங்கள் சார்ட் எடுத்து ஸோ மைண்டில் வச்சு எந்தெந்த டைப் ஆஃப் போலர்ஸ்க்கு வீக்னஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஐடியாஸ் வந்து கிளியராக கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஜிஜி உமன்ஸில் இம்பார்ட்டன்ட் 7 பிளேஸில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பெத் 3, நெக்ஸ்ட்டு லோரா ஒல்வார்ட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். அடுத்தது ஆஷ் கார்னர், டியாண்ட்ரா டாட்டின் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். தனுஜா கன்வர். ஸோ மற்றபடி பிளேயர்ஸ் பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பெருசாக இல்லை. நான் பார்த்திங்க அப்படின்னா சட்கரை பிக் பண்ணிக்கிறேன். ஸோ ஓவரால் பார்க்கல 6 பிளேஸ் கிட்ட வந்திருக்காங்க. 7th ஆப்ஷனாக தயாளன் ஹேமில் தான் ஓரளவுக்கு லைன்லேயும் ஃபில்லி நிற்காங்க. ஸோ லாஸ்ட் மேட்ச் ஒரு கேட்சை மிஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு ப்ளே பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா யூபி வாரியர்ஸ் உமன்ஸோட ஒரு எக்ஸ்பெக்டட் பிளேயிங்காக தீப்தி தான் கேப்டன்சி பண்ணுறாங்க இந்த சீசன் பொறுத்த வரைக்கும். ஸோ ஓப்பனிங் பார்த்திங்க அப்படின்னா
சேட்ரி, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா விந்திரா தினேஷ் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் கிரண் நவ்கிரி, தாகிலா மெக்காத்து, ஸோ ஷெராவத்து, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கிரேஸ் ஹாரிஸ், தீப்தி சர்மா, சோஃபி ஹிக்கில்ஸ்டன், அலானா கிங், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சைமா தாக்கூர், லாஸ்ட்டாக அஞ்சலி சர்வானி. ஸோ இதான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்பெக்டட் பிளேயிங் லெவனாக வந்து யூபி வாரியர் சைடு இருக்குது. குவாலிட்டியான பிளேயர்ஸ் பொறுத்த வரைக்கும் சூப்பராக இந்த டீமில் இருக்காங்க. ஸோ ஜிஜி வாரியர்ஸ் கூட ஜிஜி உமன்ஸ் கூட கம்பேர் பண்ணல, யூபி வாரியர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரானரி டீமாக இந்த வருஷம் தெரிகிறாங்க. ஸோ பவுலிங் யூனிட்டாக இருக்கட்டும், பேட்டிங் யூனிட்டாக இருக்கட்டும், பேலன்ஸாக இருக்குது. ஸோ இது வந்து இந்த டீம் ப்ளே பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு மேட்ச்சு. நான் இப்போவே சொல்கிறேன், இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட யூபி வாரியர்ஸ் உமன்ஸ் வந்து கப் அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. இந்த சீசனோட எண்டில் நீங்கள் பாருங்கள், ஒரு வேறு லெவல் டீமாக தெரிய வருவாங்க அப்படிங்கிறது என்னோட ஒரு நம்பிக்கையாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டீமில் 4 ஓவர்ஸ் யாரெல்லாம் போல் பண்ணுவாள். ஸோ அதில் சோஃபி ஹிக்கில்ஸ்டன் டெத்லேயும் போல் பண்ணுவாங்க, மிடில்லையும் போல் பண்ணுவாங்க. தீப்தி சர்மா டெத்லேயும் போல் பண்ணுவாங்க, மிடில்லையும் போல் பண்ணுவாங்க. அலானா கிங்கு எப்போ கொடுத்தாலும் கோல்டனாக விக்கெட் எடுத்து கொடுப்பாங்க. ஸோ இந்த 3 பவுலர்ஸும் அவங்களோட ஃபுல் 4 ஓவர்ஸ் கோட்டாவை முடிக்க போகிறாங்க. அதுக்கடுத்தபடி அஞ்சலி சர்வானியும் ஃபுல் 4 ஓவர்ஸ் போல் பண்ண போகிறாங்க. ஸோ சைமா தாக்கூரா இல்லை கிரேஸ் ஹாரிஸ் வந்துட்டு ஆஃப் பிரேக் போல் பண்ணுவாங்க. தாகிலா மெக்காத் வந்து ரைட்டாக மீடியம் பேஸ் போல் பண்ணுவாங்க. ஸோ இவங்களுக்குள்ளே ட்ரை பண்ணுறாங்களா அப்படிங்கிறதுல தான் ஒரு கன்ஃபியூஷன் இருக்குமே தவிர்த்து, மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா அந்த 4 பவுலர்ஸும் அவங்களோட ஃபுல் 4 ஓவர்ஸ் கோட்டாவை முடிச்சிருவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. இப்போது பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸு வித் பர்சன்டேஜோட வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு உமா சேட்ரி பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் வந்து சும்மா ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒரு 8 ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. இது வரைக்கும் உமன்ஸ் கிரிக்கெட்டில் பெருசாக ஆடலை. நான் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன், 16%. பட் ரீசன் ஃபார்ம் பாருங்கள், 50, 122, 54, 50. ஸோ லாஸ்ட்டு ஒரு 5 கேம்ஸில் 350, ஒரு செஞ்சுரி, அதுவும் 122ங்கிறது சாதாரண ரன் கிடையாது. கன்சிஸ்டன்சியாக பேட்டிங் பர்ஃபார்மன்ஸில் நல்லாவே ஆடியிருக்காங்க. ஒரு விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன், டபுள் ஆப்ஷன் பிளேயரும் கூட மினிமம் ஒரு 20 ரன்ஸ் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணால் கூட இப்போ இருக்கக்கூடிய ஃபேண்டசி ரூல்ஸ் படி 40 பாயிண்ட்ஸ் கூட கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஒரு 2 6, 2 4 அடித்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா நல்ல பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். 36 பாயிண்ட்ஸு ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா அவங்கள பிளேயிங் லெவலில் ஆட் ஆனதுக்கு ஒரு 4 பாயிண்ட்ஸ், ஸோ 40 பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். ப்ளஸ் க்ளவருக்குள்ள ஒரு 2 கேட்ச் எடுத்தால் கூட பார்த்திங்க அப்படின்னா மினிமமாக ஒரு 60 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டாப்லேயும் பேட்டிங் ஆடுறாங்க. ஆப்போனண்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு பவுலிங் அட்டாக் வந்து இனிஷியலாக இல்லை. ஸோ மஸ்ட்டாக வந்து உமா சேத்ரி உங்களுக்கு கிராண்ட் லீக்குக்கு பெஸ்ட் பிக்காக தெரிய வராங்க. அடுத்து விந்திரா தினேஷ் ஒரு டீசென்ட் கிரிக்கெட்டர். ஸோ பேட்டிங் செகண்ட் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் சீசன் பெருசாக பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஸோ நம்ம வந்து உமா சேத்ரியை கூட கம்பேர் பண்ணல. ஸோ விந்திரா தினேஷோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒஸ்ட்டாக தான் இருந்திருக்கு. ஸோ இவங்க கூட நீங்கள் கம்பேர் பண்ணல, கிரண் நவ்கிரியை ட்ரை பண்ணலாம். ஸோ நல்ல ஒரு ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேன், ஹெட்டில் 17 ரன் ஆவரேஜ் வந்து வச்சுருக்காங்க செகண்ட் பேட்டிங்கில். ஸோ போத் இன்னிங்ஸும் கிரண் நவ்கிரி வந்து ட்ரை பண்ணிக்கலாம். பட் பேட்டிங் ஃபஸ்ட்டுக்கு அதிக ப்ரியாரிட்டி கொடுங்க. அந்த பவர் பிளேவை ஈஸியாக பார்த்திங்க அப்படின்னா யூட்டிலைஸ் பண்ணி மினிமம் ஒரு 30 to 40 ரன்ஸ் வந்து பவர் பிளேக்குள்ளேயே ஸ்கோர் பண்ணுற அளவுக்கான எபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர். பட் 17 தான் ஓவரால் ஆவரேஜாகவும் அவங்களுக்கு உமன்ஸ் பிரீமியர் லீக்கில் இருந்திருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா கீழே தாகிலா மெக்காத் ஆஸ்திரேலியா டீமுக்கு நிறைய வருஷமாக கேப்டன்சி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ உமன்ஸ் பிரீமியர் லீக்கில் ஹெட் பொறுத்த வரைக்கும் 57 ரன் ஒரு விக்கெட்டு, அதுவும் செகண்ட் இன்னிங்ஸில் தான் எடுத்திருக்காங்க. ஸோ வெனி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ப்ளே பண்ணது கிடையாது. ரீசன் ஃபார்ம் நோட்டாக இருந்திருக்கு. பவுலிங்கில் கொஞ்சம் டீசெண்டாக பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் பவுலிங் பண்ணுறாங்களா இல்லையான்ட்டு. ஸோ போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பேட் பண்ணியில் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா ஸ்வேதா செராவத் பொறுத்த வரைக்கும் ஹெட்டில் 5 தான் ஆவரேஜ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ஸ்வேதா செராவத் லாஸ்ட் சீசன் ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இந்த ஓப்பனிங் ஆப்ஷனில் இவங்க வந்தாங்க அப்படின்னா இவங்கள மஸ்ட்டாக பிக் பண்ணுங்கள். மிடில் வந்தாங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கிரேஸ் ஹாரிஸ். ஸோ உமன்ஸ் டீமில் ஒரு பொலாட் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டோடு ஆடக்கூடிய அளவுக்கான எபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர். ஸோ ஹெட்டுக்கிட்ட கூட பாருங்கள் 4 மேட்ச் ஆடி 192 ரன் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பிடிச்ச டீம் அவங்களுக்கு ஜிஜி உமன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பிடிச்ச டீம். ஸோ போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணுங்கள். பட் ரீசன்ட் ஃபார்ம் வந்து ஒஸ்ட்டாக இருந்திருக்கு. சிபிசி ட்ரை பண்ண வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு அஸ் அ பிளேயராக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக தீப்தி சர்மா லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ரைட் ஆம் ஆஃப் பிரேக்கு இந்தியன் டீமுக்காக நிறைய பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணுறாங்க அப்படின்னா சிவிசி. நாளைக்கு மேட்சுக்கு ஒரு சேஃபான விசி. ஸோ ஆஷ் கார்ட்னர் உங்களுக்கு சேஃபான கேப்டனாக வருவாங்க. ஸோ இவங்க பார்த்திங்க அப்படின்னா ஒரு சேஃபான விசி அவங்களுக்கு ஸ்மால் லீக்கில் தெரிய வராங்க.
நெக்ஸ்ட்டு சோஃபி எக்கில்சன் செகண்ட் பவுலிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ரிஸ்க்கான விசிஆர் கேப்னா பார்த்திங்க அப்படின்னா கிராண்ட் லீக் வந்து இவங்ககிட்ட போகலாம். ஸோ எப்போவுமே செகண்ட் பவுலிங்கில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா டெத்லையும் பவுல் பண்ணுற ரீசனுக்காக டைட் லென்ஸில் மிஸ் டைம் கேட்ச் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது, எல்பிடபிள்யூ பவுல்ட் ஆகிறதுக்கான சான்ஸும் இருக்குது. ஸோ மஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா இவங்கள செகண்ட் பவுலிங் சிபிசி, ஃபஸ்ட் பேட்டிங் அஸ் அ பிளேயராக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக, ஃபஸ்ட்டு பவுலிங்கில் அஸ் அ பிளேயராக பிக் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அலனா கிங் இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா WBL ப்ளே பண்ணது கிடையாது. ஃபஸ்ட்டு கேம் தான் உங்களுக்கு தெரியும் ஏன் 73% வந்து அலனா கிங் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ அந்த அளவுக்கான குவாலிட்டியான ஒயிட் பால் கிரிக்கெட்டில் குறிப்பாக ஷார்ட்டஸ்ட் ஃபார்மேட்டில் நல்லா பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். ஸோ மஸ்ட்டாக உங்கள் டீமில் பிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் பவுலிங் ஆர் செகண்ட் பவுலிங் எய்தர் கிராண்ட் லீக்கில் ஒரு விசி மஸ்ட்டாக நீங்கள் உங்கள் டீமில் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா சைமா தாக்கூர். ஸோ பெருசாக பர்ஃபார்மன்ஸ் எதுவும் இல்லை, பர்ஃபார்மன்ஸ் ரீசன்ட் ஃபார்ம் மோஸ்ட்டாக தான் இருந்திருக்கு. ஃபஸ்ட் பவுலிங் நீங்கள் ரேராக போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும், ரைட் ஆம் ஃபாஸ்ட் மீடியம் கூட. அஞ்சலி சில்வானி நல்லா ஸ்விங் பண்ணுவாங்க, பாலை ரெண்டு பக்கமுமே நல்லா மூவ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஜிஜி உமன்ஸ்க்கு ஒரு ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு பவுலராக இருப்பாங்க. ரெண்டு பக்கமே ஸ்விங் பண்ணக்கூடிய ரீசனுக்காக ஃபஸ்ட் பவுலிங் வந்து இவங்களை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். பட் இந்த பிச்சில் இனிஷியலாக பெருசாக ஸ்விங் இல்லை, ஸ்பின் தான் நல்லா ஆகுது, பால் நல்லா கிரிப்பாகி டேன் ஆகுது. ஸ்லோவாக போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு தான் பிச்சு நல்லா சப்போர்ட் இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்கையில் ஒரு விக்கெட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி அது போல்டு ஆர் எல்பிடபிளாக இருந்தால் உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் பவுலிங் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போது பெஞ்ச் பிளேயர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சமாரி, அட்டப்பட்டு, பூனம், கேம்னார் பார்த்திங்க அப்படின்னா இருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக கவுல், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஹென்ரி, கரண்டி கவுல், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சுல்தானா, லாஸ்ட்டாக ராஜேஸ்வரி, கெய்க்வாட், இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வெளியில் இருக்காங்க. சமாரி அட்டப்பட்டு ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஸ்ரீலங்கன் கிரிக்கெட்டர். ஸோ மஸ்ட்டாக உங்கள் டீமில் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். போத் இன்னிங்ஸுமே நீங்கள் வந்து சமாரி அட்டைப்பட்டு பிக் பண்ணால் ஒரு சிபிசி ஸ்மால் லீக்கில் கிராண்ட் லீக்கில் ரிஸ்க்காக போனீங்க அப்படின்னா கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ராஜேஸ்வரி கெய்க்வாட் ப்ளே பண்ணுறதுக்கான சான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா செகண்ட் பவுலிங்கில் அவங்கள நீங்கள் கன்சிடர் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. சரி, ஓகே. இப்போ பிளேயர்ஸோட பேட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு விந்திரா தினேஷ்க்கு எந்த ஒரு பேட்டிலும் இல்லை. தாஹிலா மெக்காத்து, கார்னர் 3 முறையும், கிப்சன் பார்த்திங்க அப்படின்னா 1 முறை, டியாண்ட்ரா டாட்டின் 1 முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. கிரண் நவ்கிரேவே, தனுஜா கன்வர் 1 முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ கிரேஸ் ஹாரிஸை கிட்டத்தட்ட ஆஷ் கார்னர் 1 முறையும், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சிங் பார்த்திங்க அப்படின்னா 1 முறையும் அப்படிங்கிற மாதிரி விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா தீப்தி சர்மாவை, டியாண்ட்ரா டாட்டின் 1 முறையும், ஷெராவத்தை, மேக்னா சிங் பார்த்திங்க அப்படின்னா சிங் பார்த்திங்க அப்படின்னா 1 முறையும், ஷப்னின் ஷக்கீல் பார்த்திங்க அப்படின்னா 1 முறையும் விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இப்போது இம்பார்ட்டண்ட்டான ஒரு 7 பிளேயர்ஸ் வந்து நீங்கள் யூபி வாரியர் சைடு வந்து பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த டீமில் நான் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கில் உமா சேத்ரி அஸ் அ பிளேயராக ட்ரை பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக தஹிலா மெக்காத் வந்து பிக் பண்ணிக்கிறேன். கிரேஸ் ஹாரிஸு, தீப்தி சர்மா, சோஃபி எக்கில்ஸ்டன், அலைனா கிங்னு சொல்லி இந்த 6 பிளேயர்ஸ் போக கிரண் நவ்கிரே வந்து நான் ரிஸ்க்காக வந்து என்னோடய 11ல் பிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுக்கக்கூடிய ஒரு பேஸ் டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ட்ரம்ப் கார்ட் பிக்ஸ் வந்து வச்சுருக்கோம். ஸோ ஜிஜி உமன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ட்ரம்ப் கார்ட் பிக்கில் பெத்து மூனே, டாட்டின், ஒல்வாடட் இந்த 3 பிளேயர்ஸை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ யூபியை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் கார்ட் பிக்கில் எக்கில்சன், கிரேஸ் ஹாரிஸ், அலனா கிங்கு, தாஹிலா மெக்காத்து இந்த 4 பிளேயர்ஸை ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ சேஃப் சிவிஸில் ஆஷ் கார்னர், தீப்தி சர்மா அட்டைப்பட்டு ப்ளே பண்ணால் மட்டும் உங்களுக்கு ஒரு சேஃபான கேப்டனாக இருப்பாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். இப்போ நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கக்கூடிய பேஸ் டீமில் பெத் மூனே, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சேட்ரி வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ பேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் கிரேஸ் ஹாரிஸ், ஒல்வாடட்டு, ஆல்ரவுண்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் தீப்தி சர்மா, ஆஷ் கார்னர், டியாண்ட்ரா டாட்டின், மெக்காத் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். பவுலர்ஸ்லாம் எக்கில்சன், அலைனா கிங்கு, தனுஜா கன்வர் சொல்லி பிக் பண்ணியிருக்கோம். ஸோ கேப்டன் ஆஷ் கார்னர், வைஸ் கேப்டன் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா டியாண்ட்ரா டாட்டின் அப்படிங்கிற மாதிரி போயிருக்கும். ஒரே டீமில் வந்து கேப்டன் போயிருக்கோம். ஆஃப்டர் லைனப் இன்னிங்ஸ் வைஸாக இது வந்து சேஞ்சஸ் ஆகும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஃப்ரீயாக டீம்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணும், ஃப்ரீயாக டீம்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் சேனல் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இம்பார்ட்டன்ட் 7 பிளேஸ் கொடுப்போம், லோ பர்சன்டேஜ் யார் பெஸ்ட் பிக் வருவாங்கிறத ஃப்ரீயாக கொடுப்போம். தென் லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா ஸ்மால் லீக் டீமும் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. இன்னொரு நல்ல வீடியோ உங்களோட தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.